ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. தெமுன்ற ஆப்லேருந்து தான் இது எல்லாமே வந்து நான் வாங்கியிருந்தேன். அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நம்ம கிச்சனுக்கு தேவையான ஐட்டம், வீட்டுக்கு தேவையான ஐட்டம், அப்புறம் வந்து டாய்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸு, கோட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அதிலே வந்து நமக்கு கிடைக்கிது. ஜுவல்லரி ஐட்டம் சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அந்த ஆப்பில் இருந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட் 3 அப்படியே வந்து வந்தது. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே கம்மி தான் இருந்தது. இது இந்த ஹேங்கரோட ரேட்டு பார்த்திங்கன்னா €2 நினைக்கிறேன். ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து கிடைக்குது தெமு ஆப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி தான். இது வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு €2 சம்திங் தான் இருந்தது. ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ரிங் வைக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்டெட் வைக்கிறதுக்கு, அப்புறம் பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் பேக் இருக்குல்ல, இதுதான் அது. இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா €3 தான். ஆனால் ரொம்பவே சீப்புன்னு சொல்லுவேன். ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம எங்கன்னா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு உள்ளே வைக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்பேசியஸாக இருந்தது. அடுத்து இது என்னன்னு பார்த்திங்கன்னா மீன் வந்து அந்த க்ளீன் பண்ணுற அந்த ஒரு டூல் தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து நமக்கு வந்து மேலே அந்த செதில்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிலாம் இருக்காது. நம்மளே தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அதுக்கு தான் இது வந்து வாங்கி பார்க்கலாம். நான் இது வரைக்கும் வந்து மீன்லாம் வந்து நான் செஞ்சது கிடையாது. சரி, இப்போ தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். சரி, இதுக்காக மீன் வாங்கி எப்படின்னாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம், இந்த கேட்ச் கிளிப்ஸ் எல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்ஸு. இதோட ரேட்லாம் பிரேஸ்லெட் எல்லாமே பார்த்திங்கன்னா €1 தான். எல்லா பிரேஸ்லெட்டுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. ஜுவல்லரி ஐட்டம்லாம் நிறையா வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் இயரிங்ஸு, அப்புறம் வந்து பிரேஸ்லெட்ஸு இது மட்டும் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெஸ்டர்ன் வியர்ஸு அதுக்கு எல்லாத்துக்குமே பேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னலுக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸு வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். சரி, இங்கேயும் எப்படி இருக்குது பார்க்கலாம், குவாலிட்டி எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளிப்ஸ் வந்து ஒரு பேக்காக வந்தது. இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு €1 சம்திங் தான் இருந்தது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி சாஸ் பாட்டில்ஸ் மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸ் எதுனா வச்சு அனுப்புகிறோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா இதில் வந்து சாஸ் வச்சு ஊற்றி கொடுத்து விடலாம். நமக்கு குட்டியாக காம்பேக்டாக இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா எக்கு இருக்குல்ல, அது வந்து இந்த ஷேப்பில் வரும்னு சொல்லிட்டு நான் நிறையா வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன். சரி, அந்த மாதிரி வருதா அப்படின்னு பார்க்கலாம், செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த 2 இது வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று ஹார்ட் ஷேப்பு, இன்னொன்று வந்து ரவுண்ட் ஷேப்பில் வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான அந்த டாய்ஸ் தான் அது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தோம் என் பையனுக்கு. இந்த ABCD புக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருந்தேன். இந்த புக்கு பார்த்திங்கன்னா மேஜிக் புக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பேனா, அப்புறம் அதுக்கு உண்டான ரீஃபில்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 ரீஃபில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேனாலே வந்து நம்ம எழுதிட்டு அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் வந்து அப்படியே வந்து அழிஞ்சிருது. நம்ம திரும்ப அது மேலேயே வந்து அப்படியே வந்து நம்ம எழுதி பார்த்துக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி மேஜிக் புக்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து எழுதிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் வந்து அதுவே வந்து அப்படியே வந்து அழிஞ்சிருது. திரும்பியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிற மாதிரி இருந்தது. இந்த புக்கு வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ABCD புக்கு 1 to 3 புக்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இந்த புக்கோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா €2 €1 அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. இது வந்து குட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன், இயரிங்ஸ்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அது வைக்கிறதுக்கான ஹோல்டர் தான். நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா இதில் வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா மேஜிக் டவல்னு சொல்லிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ட்ராவல் டவல் தான் ஆக்சுவலாக. இது வந்து நம்ம தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு டவல் மாதிரி வந்து கிடச்சிரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.